வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம வாசித்து நம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். என் கூட சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசித்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம் கவனத்தை செலுத்துவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 864வது பக்கம். ஏசாயா 58:11 வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் நல்லவர். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அன்பானவர்களே, நம்மை நடத்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நமது வாழ்வின் பயணங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மை உணர்ந்து நடத்தினார், துணையாய் இருந்து நடத்தினார், ஆதரவாய் இருந்து நடத்தினார், அனுகூலமாய் இருந்து நடத்தினார். அவர் நம்மை விட்டு விலகவும் இல்லை, நம்மை கைவிடவும் இல்லை. நம்மை நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பராய் இருந்தார். அன்பானவர்களே, பல தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய நடத்துதலில் இருக்க மாட்டார்கள், கர்த்தருடைய நடத்துதலின் கீழ் இல்லாமல் போவார்கள். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய நடத்துதலில் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறவர், புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் நல்ல மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர், நமது ஆண்டவருடைய நடத்துதலுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் தமது ஜனத்தை நேர்த்தியாய் நடத்துவார், செம்மையாய் நடத்துவார், நேர்வழியாய் நடத்துவார். தீங்கு அணுகாமல், பொல்லாப்பு அணுகாமல், ஆபத்து அணுகாமல், விக்கனங்கள் அணுகாமல், தமது ஜனத்தை கைவிடாமல் என்றென்றும் நடத்துகிற நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். வேதத்தில் பார்ப்போம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வு நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவன் அவர்களை எவ்வளவு அதிசயமாய் நடத்தி வந்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர்கள் வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் இருந்தது, வனாந்தர பாதை இருந்தது, யுத்தங்கள் இருந்தது. ஆனாலும் தேவ கரம் அவர்களை நடத்த தவறவில்லை, தேவ கரம் அவர்களை விட்டு விலகவில்லை, தேவ கரம் அவர்களுக்கு துணையாகவே இருந்தது. பல நேரங்களில் நமது வாழ்வில் சில போராட்டங்கள், சில யுத்தங்கள், சில பிரச்சனைகள், சில கண்ணீர்கள், சில நெருக்கங்கள் இருக்கும்போது ஆண்டவரே என்று நாம் கூக்குரல் இடலாம். அன்பானவர்களே, நான் தாழ்மையை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எல்லா நேரங்களிலும் தேவன் உங்களை நடத்த உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரினை நடத்துகிறாரா, கர்த்தரினை வழி நடத்துகிறாரா என்று ஆண்டவருடைய நடத்துதலுக்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார், நிச்சயமா உங்களோடு துணையா இருப்பார், நிச்சயமா உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வேதத்தில் ஒரு பகுதியில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. அதை கவனிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து யாவரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். உபாகமம் 32 9ஆம் வசனத்திலிருந்து. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாலான நிலத்திலும் ஊழையிடத்தில் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி
தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளிலே சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. கரமையத்துராமே சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை எப்படி வழிநடத்தினார் என்பதை குறித்து அருமையான வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வேதம். அன்பானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பங்கு, கர்த்தருக்கென்று பிடிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஜனமாகவே இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருடைய பங்காகவும் கர்த்தருடைய சுதந்திர வீரமாகவும் இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் பாலான நிலத்தில் தெரிந்து கொண்டாராம். ஊழியில் உள்ள வெறுமையான அவாந்தரங்களையே கண்டுபிடித்தாராம். அவர்களை கண்டுபிடித்து வசனம் சொல்கிறது, அவனை நடத்தினார், அவனை நடத்தினார். அன்பானவர்கள், நமது வாழ்விலே நாம் இருளில் இருந்த நாட்கள், பாவத்தில் இருந்த நாட்கள், பொல்லாத வழியில் இருந்த நாட்கள், தேவன் நம்மை தெரிந்து கொண்டு கண்டுபிடித்து பிரித்தெடுத்து ரட்சித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை என்னையும் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நித்தமும் நடத்துவேன் என்று சொல்கிறார். கண்ணின் மணியை போல காத்தாராம். ஒரு கழுகு தன் குஞ்சுகளை தூக்கி சுமப்பது போல தன் கூட்டை கலைத்து அவைகளை பறக்க விட்டு அவைகளை தாங்குவது போல நமது வாழ்வில் எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை தாங்க மறக்கவில்லை, நம்மை நடத்த மறக்கவில்லை, நம்மை விட்டு விலகவில்லை. இப்படி நம் தேவன் ஒருவரே நம்மை நடத்தினவனாய் இருந்தார். அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினாராம். கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினாராம். அன்பானவர்களே, வார்த்தையை கேட்கிற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களை தேவன் ஒருவரே நடத்தி வந்தார். நமது ஞானமோ திறமைகளோ பலனோ அல்ல, கர்த்தர் ஒருவரே உங்களையும் என்னையையும் வழி நடத்தினவராய் இருந்தார். வழி நடத்தி வந்தார், வழி நடத்தி தாங்கினார். அவர் நம்மை நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த மாதத்திலோ நாம் விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என் குடும்பத்தை நடத்துவார், கர்த்தர் என் பிள்ளைகளை நடத்துவார், கர்த்தர் எந்த சபையை ஊழியத்தை நடத்துவார். அவர் நிச்சயமும் நடத்துகிற தேவன். நீங்களும் நான் அவருடைய ஜனமா இருந்து, நீங்களும் நான் அவருக்கு செவி கொடுத்து, நீங்களும் நான் அவருக்கு கீழ்ப்பிடிந்து அவர் நடத்துதல்படி வாழ்வோம் என்றால் அவர் நம்மை நடத்தாமல் இருக்கிற தேவன் அல்ல, அவர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி நித்தமும் அவர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் சொல்றீங்க? நெஞ்சில கை வைத்து விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் தேவன் என்னை நித்தமும் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். இந்த மாசம் ஜெபத்தோடு சொல்லுங்க, இந்த மாதம் என்னை நீர் நித்தமும் நடத்துவீராக ஆண்டவரே, நித்தமும் நடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் நீரே என்னை வழி நடத்துவீராக, நீர் என்னையும் என் குடும்பத்தையும் வழி நடத்துவீராக. விசேஷமாய் இந்த மாதத்தில் ஆச்சரியமாய் உங்களை நித்தமும் நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பார்ந்த ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தும் போது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு 3 ஆசீர்வாதம். நாம் வாசித்த அந்த வசனத்தில் அருமையான வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசித்த போது கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி 3 வித ஆசீர்வாதங்களை அங்கே பார்க்கிறோம். முதலாவது ஒரு ஆசீர்வாதம், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஆமென் சொல்லலாமா? அப்ப முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களை நடத்தும் போது வேதம் சொல்கிறது உங்களை திருப்தியாய் நடத்துவார். பாருங்க, ஆண்டவர் எப்படி சொல்கிறார் என்றால், நாம் நலமா இருக்கும்போது திருப்தி அல்ல, வறட்சியான காலத்திலும் திருப்தி. நாம் நன்மையை பெற்றுக்கொண்ட போது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட போது திருப்தி அல்ல, நாம் மகா வறட்சியின் காலத்துக்குள் கடந்து போனாலும் நமது ஆத்துமாவை நம் தேவன் திருப்திப்படுத்துவாரா? ஆமென் சொல்லலாமா? ஆமென் ஹல்லேலூயா. உலகத்துல எவ்வளவு வறட்சிகள், வறண்ட நிலைமைகள் இருந்தாலும் நீங்களும் நானும் விசுவாசத்தோடு சொல்லலாம்,
என் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். இந்த வறண்ட நிலைமையில என் ஆத்துமா சோர்ந்து போகாது. போராட்டத்துல என் ஆத்துமா சோர்ந்து போகாது. கண்ணீர் நடுவே என் ஆத்துமா சோர்ந்து போகாது. என் கூட அவர் இருந்து என்னை நடத்துகிறபடியா என் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். சொல்லுங்க இந்த வார்த்தையை, என் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். இந்த மாதம் நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் உங்க ஆத்துமாவை திருப்திப்படுத்துவார். பல காரியங்களுக்காக நீங்க மன வேண்டுதலோடு இருக்கலாம். இந்த மாதத்துல உங்க ஆத்தும வேண்டுதலை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். உங்க மன விருப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அவர் மன விருப்பத்தை உனக்கு தந்தருளுவார் என்ற வாக்கு தத்துவம் இந்த மாதம் நிறைவேறட்டும். நமது ஆத்தும தாகங்களை கர்த்தர் திருப்திப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். நமது மன வேண்டுதல்களை இந்த மாதம் அருள் செய்வதற்கு நம் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை நடத்தும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவர் நம்மை நடத்தும்படி நாம் ஜெபித்திருக்கிறோம். அவர் நம்மை நடத்துவார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆதலால் நமக்கு தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் நம்மை திருப்திப்படுத்துவார். இயேசுவின் நாமத்துல பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், இந்த நாட்கள் உங்களுக்கு வறட்சியின் காலம் போல தெரியலாம். என் வாழ்க்கை வறண்டு இருக்கே நீங்க சொல்லலாம். ஆனாலும் வறட்சியின் நடுவே கர்த்தர் உங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாய் நடத்துவார். விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை சூழ்ந்து வறண்ட நிலைமை இருக்கலாம். என் குடும்பத்தில் ஒரு வறண்ட நிலைமை இருக்கலாம். எனது வாழ்க்கை ஒரு வறண்ட நிலைமை போல இருக்கலாம். ஆனால் இந்த காலையில நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் ஐயா. உமது வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறேன் ஐயா. என் வறண்ட நிலைமை செழிப்பாய் திருப்தியாய் மாறட்டும் ஆண்டவரே. என் ஆத்துமாவை திருப்தியாக்குங்க. என் ஆத்துமாவை திருப்தியாக்குங்க. என் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குங்க. இயேசுவின் நாமத்துல எங்க ஆத்துமாக்களை திருப்தி ஆக்குறதுக்காய் கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமது ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். பல ஆண்டுகளா நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் நினைத்தருளுவார். இந்த மாதம் அநேகருக்கு திருப்திப்படுகிற மாதமா கர்த்தர் மாற்றுவாராக. நீங்க எதிர்பாராததெல்லாம் கர்த்தர் இந்த மாதம் செய்வார். நீங்க எதிர்பாராத நன்மையெல்லாம் சுதந்திரிப்பீங்க. ஏன்னா அவர் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு வைத்திருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். அப்படி ஆச்சரியமா அவர் நடத்தி நமது ஆத்துமாக்களை திருப்திப்படுத்துவார். இது முதலாவது ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது காரியம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தும் போது ஆண்டவர் அங்கே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் பாருங்கள். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, இரண்டாவது காரியம், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். இரண்டாவது காரியம் பாருங்க, நமது வாழ்விலே சுக வாழ்வை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நமது எலும்புகளை நினமுள்ளதாக்குவாராம். பாருங்க, நல்ல எலும்பு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கும் பலவீனமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம நல்ல பலனா இருக்கிறதுக்கும் பலவீனமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பாருங்க, நம்ம நினைப்போம் பல நேரங்களில உலக பிரகாரமான பலன் தான் நம்மளை தாங்கும் நினைப்போம். இல்லை என்பார்களே, நமக்கு உலக பிரகாரமான எல்லா உதவிகள் தேவை. நல்லா சாப்பிடணும், நல்ல நம்ம உடலை பராமரிக்கணும், நம்ம நல்ல எல்லா காரியம் செய்யணும். ஆனா பாருங்க, தேவன் நமக்கு ஒரு பலன் தரும்போது அது ரொம்ப பலனா இருக்கும். பாருங்க, கர்த்தரால் வருகிற பலன் ஒன்று இருக்கு. பாருங்களேன், எலியா பார்த்தீங்கன்னா அன்றைக்கு தேவதூதன் கொடுத்த அந்த அப்பத்தை சாப்பிட்டு ரதத்துக்கு முன்னாடி ஓடுறாங்க. பாருங்க, இது பலன், தேவனால் வருகிற ஒரு பலன். பார்த்தீங்களா, மோசே பாருங்க 40 நாள் குசியாமலும் குடியாமலும் மலையில இருந்தாங்க. சோத்திரம். இன்னைக்கு 40 நாள் உபவாசம் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு நேரம் உபவாசம் இருக்கிறதுக்கே நம்ம முகம் கொஞ்சம் என்ன ஆயிடுது, வாங்கி போயிடுது. சோத்திரம். 4 பேர் நம்மளை பார்த்து ஏன் நல்லா கேட்கிற அளவுக்கு ஆயிடும். நம்ம அப்புறம் வேற வழியெல்லாம் செஞ்சுக்கிட்டே பாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை நம்ம தேத்தி, அவங்க மனசை அவங்க நம்மளை தேத்தி சமாளிச்சு ஓட்டுறோம். ஆனா பாருங்க, 40 நாள் மோசே குசியாமலும் குடியாமலும் இருந்தார். ஆச்சரியம் பார்த்தீங்களா? அங்கேயும் பாருங்க ஒரு பலன். அங்கேயும் பாருங்க அவர் முகம் எப்படி இருக்கான், பிரகாசமா இருக்கு. 3 நாள் 3 நேரம் வாசி எடுத்தா முகம் எப்படி ஆயிருக்கு, பிரகாசமாயிருந்தா. நம்ம பலன் வேணும் பாருங்க. மாம்ச பலன் நம்மளை ரொம்ப தாங்கும் சொல்ல முடியாது. மாம்ச பலன் தேவை. அதுக்காக நான் சாப்பிடாமே ஆண்டு சமூகத்தில் உட்காந்துருக்கேன் அப்படி முட்டாள்தரம் வரக்கூடாது.
ஆனா பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு பலன் கொடுத்தாருன்னா அது நல்லா இருக்கும். உன் எலும்புகளை நான் நினமுள்ளதாக்குவேன் என்றார். இரண்டாவது காரியம், ஆண்டவர் நம்ம நடத்தும் போது நம்முடைய வாழ்வு ஒரு சுக வாழ்வா இருக்கும். பாருங்க, நான் தாழ்மையா சிந்திப்பேன். பல நேரங்களில் ஹாஸ்பிட்டல்லாம் போய் வியாதிஸ்தர்களை பார்த்து நான் ஜெபிக்கும் போது எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. மருத்துவமனையில் ஒரு நாள் இருந்தோம்னா என்ன நேர்ந்தது சோத்திரம். ஐயோ, பாஸ்டம் அடிக்கடி சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் பக்கம் வர்றதாவே நமக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா, ஹாஸ்பிட்டல் பக்கம் போறதுக்கே நமக்கு என்ன பண்ணுறது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பாருங்க, அங்கேயே இருந்து மாசக்கணக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, வருஷக்கணக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எவ்வளவு விலகினத்துல ஜனங்கள் போராடுறாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. இது ஒரு பெரிய கிருபை. நாம் நிர்மூலமாகாதது கர்த்தருடைய கிருபையே. அந்த கிருபையை நினைச்சு கர்த்தரை துதிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எலும்புகளை எப்படி ஆக்குங்க? நினமுள்ளதா ஆக்குங்க ஆண்டவரை. இந்த வாக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களை ஆண்டவர் நடத்தும் போது உங்க எலும்புகள் நினமுள்ளதா இருக்கட்டும், சுக வாழ்வு இருக்கட்டும். நம்ம ஜெபிக்கும், ஆண்டவரே இந்த பூமியில நான் இருக்கிற கடைசி நிமிடம் வரைக்கும் நான் பலத்தோடு இருக்கணும். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? நான் அப்படி ஆண்டவரை கிருபை கேட்கிறேன். இந்த பூமியில எனக்கு வைத்த கடைசி நிமிடம், கடைசி நேரம் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? பலனா இருக்கணும். ஹல்லேலூயா. நடந்துகிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், உழைச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்ல முடியும்? மோசே மாதிரி, ஒரு ஏனோக்கு மாதிரி, ஒரு எலியா மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கணும்? சோத்திரம். நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற கால வரைக்கும் எப்படி இருக்கணும்? ஆக்டிவா இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, நம்ம போற வரைக்கும் எப்படி இருக்கணும்? ஆக்டிவா இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் தருவார். நம்ம எலும்புகள் எப்படி இருக்கணும்? நினமுள்ளதா இருக்கணும். கர்த்தர் நமக்கு சுக வாழ்வை கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அது நம்ம விசுவாசத்தாண்டதுக்கு, ஆண்டவரே எனக்கு நீங்க அந்த சுக வாழ்வை தாரு, என் எலும்புகள் நினமுள்ளதாய் மாறட்டும். அதுக்காக விளைவினத்தை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. வியாதிகள் கண்ணீர்கள் வர்றதை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. இந்த உலகத்துல நமக்கு தேவன் சில காரியங்களை அனுமதித்தாலும் அதிலும் நமக்கு ஒரு கிருபை தருவார். சில நேரங்களில் சில விளைவினங்கள் நமது வாழ்வில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், சில போராட்டங்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், சில வியாதிகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டது போல் இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் கிருபை உனக்கு போதும். அந்த பலவீனத்தில் உங்களை பலன் கொள்ள வைப்பார். அந்த சோர்விலும், அந்த சோதனையிலும், அந்த வியாதியிலும் கர்த்தருடைய கரம் உங்களை தாங்குறதை நீங்க பார்ப்பீங்க. அப்ப நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என் எலும்புகள் நினமுள்ளதாக்கப்படட்டும், நினமுள்ளதாக்கப்படட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை நடத்தும் போது நமக்கு சுக வாழ்வை கர்த்தர் தருவார். இந்த மாசம் விசுவாசத்தோடு கேளுங்க, எனக்கு ஒரு சுக வாழ்வை தாங்க ஆண்டவரே. இந்த மாதம் நம்புங்க, வீணான மருத்துவ செலவு என் வாழ்க்கையில வரக்கூடாது. வீணான மருத்துவ செலவு எனக்கு வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது. இந்த மாதம் நான் வீணா ஒரு மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ணுகிற நிலைமை எனக்கு வரக்கூடாது. என் வாழ்வு ஒரு சுக வாழ்வா இருப்பதாக. அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி முதலாவது திருப்தியாக்குவார், இரண்டாவது சுக வாழ்வை கொடுப்பார், மூன்றாவது ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தும் போது பாருங்க, அங்கு செழிப்பு உண்டாகும். ஆண்டவர் ரெண்டு உதாரணத்தை காண்பிக்கிறார். நீர் பாய்ச்சலான தோட்டம், நல்லா எப்போதும் நீர் பாய்ச்சப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தோட்டம். வறட்சியான தோட்டத்தையும் பாருங்க, நீர் பாய்ச்சலான தோட்டத்தையும் பாருங்க. யாரை தேவன் நடத்தவில்லையோ, யாருக்கு தேவனுடைய நடத்துதல் இல்லையோ அவங்க வறட்சியான தோட்டமா இருப்பாங்க. யாரை தேவன் நடத்துகிறாரோ அவர்கள் ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டங்கள் இருப்பாங்க. நீர் பாய்ச்சலான தோட்டம். நீங்களும் நானும் நீர் பாய்ச்சலான தோட்டம். சொல்லுங்க, நான் நீர் பாய்ச்சலான தோட்டம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப என் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? தேவனுடைய நீர் பாய்ச்சல் இருக்கும். வேண்டிய நேரத்தில் எனக்கு வேண்டியது தேவன் தருவார். ஏற்ற நிலையில கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். என் வாழ்வில், என் குடும்பத்தில், எங்க சபையில கர்த்தருடைய நீர் பாய்ச்சல் இருக்கும். ஏன்னா பசுமை இருக்கும், கனி இருக்கும், பலன் இருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கு தங்கும். அதோடு கூட இன்னொரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்றார், நீ வற்றாத நீர் ஊற்று. ரெண்டு ஊற்று இருக்கலாம். ஒன்று வற்றி போகிற ஊற்று இருக்கும். கர்த்தரை நடத்தாதவர்கள், கர்த்தரை தேடாதவர்கள் வற்றி போகிற ஒரு நீர் ஊற்றா இருப்பார்கள். ஆனா உங்க வாழ்வு, என் வாழ்வோ வற்றாத நீர் ஊற்று.
நீ நீர் பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தாழ்மையா விசுவாசித்து சொல்றேன். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டமா வைப்பாராக. உங்க வாழ்வு பசுமையா இருக்கட்டும், கனி உள்ள வாழ்வா இருக்கட்டும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்வா இருக்கட்டும். நீங்க வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்களாக. அப்படின்னா பாருங்க, அந்த ஊற்றுல இருந்து எவ்வளவு தண்ணினாலும் எடுக்கலாம். சொல்ற பக்கத்துல பார்த்து ரொம்ப பேர் இல்லாட்டின்னு சொல்லுங்க, உங்ககிட்ட இருந்து எவ்வளவு தண்ணினாலும் எடுக்கலாம். ஹல்லேலூயா. ஏன் நம்ம வற்றி போக மாட்டோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில ஊற்றுல இந்த இடத்துல 10 கூட தண்ணி எடுத்தா அவ்வளவுதான் வத்திரும். அந்த ஊற்று உங்களுக்கு பிடிக்குமா? எவ்வளவு தண்ணி எடுத்தாலும் இந்த ஊற்று வற்றாது. அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? கர்த்தர் நம்மளை அப்படி வைக்கணும். நம்மகிட்ட இருந்து எவ்வளவு தண்ணி எடுத்தாலும் நம்ம ஊற்று என்ன பண்ணக்கூடாது? வற்றாதபடி கர்த்தர் நம்மை செழிப்படைய செய்வாராக. இந்த மாத கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. நீங்க ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டம் போலவும் ஒரு வற்றாத நீரூற்று போலவும் இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்தார். நீங்க விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவர் அப்படி நடத்தும் போது ஒரு 3 ஆசீர்வாதம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் ஆசீர்வாதம், திருப்தி ஆக்குவார். வறட்சியின் காலத்திலும் ஆத்துமா திருப்தி ஆகும். இரண்டாவது ஆசீர்வாதம், அவர் நமக்கு சுகவாழ்வை கொடுப்பார். நமது எலும்புகள் நினமுள்ளதாய் மாறும். மூன்றாவது ஆசீர்வாதம், செழிப்பை தேவன் கொடுப்பார். வறட்சி அல்ல, செழிப்பு இங்கு உண்டு. நீர் பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத நீரூற்று போலவும் நீங்கள் இருப்பீர்கள். சில நேரம் சில குறைவுகளுக்குள்ள போகும்போது சோர்ந்துட வேண்டாம். ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க, ஆசீர்வாதத்தை கேளுங்க. என்னை ஆசீர்வதிக்கும் தேவன் நீர் என்று அவரை நோக்கி பாருங்க. அவர் நம் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், நமது வருமானத்தை ஆசீர்வதிப்பார், அதுல சம்பூர்ணப்படுத்துவார், திருப்தியாக்கி அதுல நமக்கு வற்றாதபடி கர்த்தர் நிறைவாக்குவார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இந்த வசனத்தின்படி அடியேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி திருப்தியாக்கி சுகவாழ்வை கொடுத்து உங்களை செழிப்பாய் நடத்துவாராக.